இல்ல வேற வேறயா? கடவுளுக்கும் மனுஷனுக்குமான தொடர்பு என்ன? கடவுள் மனுஷனை எப்படி பார்க்கிறாரு? மனுஷன் கடவுளை எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் பத்தி தமிழர்கள் ரொம்ப ஆண்டுகளாக அமர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஒருத்தர் அது கடவுள் இப்படிதான் இருக்குன்றப்போ, இன்னொருத்தர் வந்து அப்படி இல்ல அப்படின்னு அவர் பேசுவாரு. அவர் தரப்பு கருத்தை எடுத்து வைப்பாரு. அவர கொஞ்சம் பேர் பின்பற்றுவாங்க. இவரதோட தரப்பு கருத்தை எடுத்து வைப்பாரு. இவர கொஞ்சம் பேர் பின்பற்றுவாங்க. அப்போ இந்த ஏளனங்கள் அடிப்படையில தான் நம்முடைய மெய்யியல் என்பது ஒரு காலத்துல அமைந்திருந்தது. இப்ப மணிமேகலையில பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து ஒரு சமயத்த தழுவுறதுக்கு முன்னாடி 10 வெவ்வேறு சமயத்த சேர்ந்தவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. உங்க கடவுள் எப்படிப்பட்டவர்? நீங்க கடவுள எப்படி பார்க்கிறீங்க? எனக்கு இதுலலாம் சந்தேகம் இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்கன்னு அவங்க பேசுவாங்க. பேசி அதன் பின்பாகத்தான் அவர் வந்து ஒரு மதத்த பின்பற்றுவார். இன்னைக்கு நமக்கு வந்து மதம் எப்படி பின்பற்றுறோம்னா, நம்ம வந்து ஒரு மதத்துல பிறந்திருப்போம். அந்த கோவிலுக்கு போயிட்டுருப்போம். அத வச்சு நம்ம பின்பற்றோம். இல்லீங்களா? அல்லது நமக்கு தெரிஞ்ச 1 அல்லது 2 மதங்கள்ல ஒண்ணு நம்ம பின்பற்றுறோம். இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல சேரணும்னா 10 பல்கலைக்கழகத்த பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி, மதங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யாருக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மதங்கள்ல எதுவும் இல்ல. இன்றைக்கு மதங்கள் வந்து இந்த ஏளனத்தை தாண்டி வெறும் கதைகளாலும், புராணங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இந்த புராணங்கள வந்து நம்ம அப்படியே ஏத்துக்க கூடாதா அப்படின்னா, சில பேர் வந்துட்டு கோவிலுக்கு போறப்ப நிம்மதிக்காக மட்டும் போகக்கூடியவங்க இருப்பாங்க. உங்க கதைகள்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாங்க. எனக்கு வரலாறும் வேணாம். ஆனா வந்தேன், உட்கார்ந்தேன், கிளம்பிர்றேன். அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இந்த வரலாற்ற பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனா, நாளைக்கு நீங்க உங்க மகனையோ, மகளையோ, உறவினரையோ கூட்டிட்டு வர்றப்போ, அவர்கள் வந்து ஒரு நல்ல பாடத்திட்டத்துல படிச்சு வர்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த கேள்விகளை கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது, மற்ற மதங்களில் வந்து ஓரளவுக்கு பதில்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, இப்படிதான் பதில் சொல்லணும். இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் அவங்களுடைய கதைகள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கருத்துக்களையும் அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா தமிழர்களாகிய நமக்கு, நம்முடைய புராணங்கள் தெரிஞ்ச அளவுக்கு, நம்முடைய இறையியல பத்தி பெருசா தெரியல. இப்ப என்ன ஆகும்னா, நம்ம அவங்க கேட்கிறதுக்கெல்லாம் ஒரு கதைய சொல்றப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்துட்டு ஒரு புத்தகம் எழுதினாரு. "பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்" அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு குறிப்புல. பிரசங்கம் பண்ற நபர் என்ன சொல்றாருன்னா, "இந்த பூமி ஒரு ஆமையால் தாங்கப்படுகிறது" அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்க ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க. "சாமி பூமிய வந்துட்டு ஒரு ஆம தாங்குது. அந்த ஆமைய எது தாங்குது?" அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நூல்ல பதில் இல்ல. அவர் சொல்றாரு, "அந்த ஆமைய இன்னொரு ஆம தாங்குது. அந்த ஆமைய இன்னொரு ஆம தாங்குது. அந்த ஆமைய இன்னொரு ஆம தாங்குது. கடைசி வரைக்கும் ஆம தாங்கிட்டே இருக்குன்னு" பதில் சொன்னாராம். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து குறிப்பிடுறாரு. இப்படி ஒரு பதில் கிடைச்சுச்சுன்னா நம்ம குழந்தைங்க அத ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ குழந்தைகளுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு இறையியல சொல்லிக் குடுக்கணும்னா, நாம முதல்ல அத புரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைகள் வந்து நீங்கலாம் பெற்ற புதியதிலேயே நீங்க வந்துட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டிட்டீங்களா என்ன? அப்ப இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி சாப்பாடு குடுத்தோம்? நம்ம சாப்பிட்டு, நம்ம மூலமாக அது உணவாக மாறி குழந்தைகளுக்கு சென்றது இல்லைங்களா? அப்ப கருத்துக்களும் கூட முதல்ல பெத்தவங்க சாப்பிடணும். அதற்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்துல அத நம்ம அடுத்தவங்களுக்கு குடுக்க முடியும். என்னுடைய நம்பிக்கை இது அப்படின்னு நீங்க குழந்தைங்களுக்கு புரிய அடிச்ச மாரி சொன்னீங்கன்னா, எனது நம்பிக்கை இதுன்னு அந்த குழந்தைங்களும் திருப்பி சொல்லுவாங்க. அந்த சிக்கலை இன்னைக்கு நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த சிக்கலுக்கான தீர்வாக நம்ம பார்க்க வேண்டியதுங்கிறது, தமிழரின் இறையியல் குறித்த அறிவு. இல்லீங்களா? இப்ப ஆன்மீகம்னு ஒண்ணு சொல்றாங்க. இறையியல், மெய்யியல் அப்படின்னு இன்னொன்னு சொல்றாங்க. இந்த ஆன்மீகம் என்பது புராணங்கள் மட்டும் போதும் அது. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை வச்சிருந்தாங்கன்னா போதும். அந்த கதைய வந்துட்டு அவங்க அத வந்து நம்பக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா கேள்விகளுக்கு இடம் இல்ல. இறையியல் என்பது கேள்விகளுக்கும், விவாதங்களுக்கும் உட்பட்டது. அதுல நம்பிக்கைக்கு வந்து பெருசா இடம் கிடையாது. யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்கள வரவேற்று, அந்த கேள்விக்கான பதில நம்ம சொல்ல தொடங்கணும். அந்த பதில அவங்க ஏத்துக்கலாம், ஆனா ஏத்துக்காம போகலாம். ஆனா பதிலே இல்லங்கிற நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. இதை இறையியல்ல முதலாவது கட்டம். இன்னைக்கு நாம பின்பற்றக்கூடிய நம்முடைய இந்த ஆன்மீக நெறிங்கிறது, இந்த இறையியலும் அதுல இருக்கு, ஆன்மீகமும் அதுல இருக்கு. சில இடங்கள்ல வந்து வெறும் கதைகள் மட்டுமே இருக்கும். சில இடங்கள்ல கருத்துக்கள் மட்டுமே இருக்கும். ஏன்னா, மொத்த இறையியலும் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்து கட்டமைக்கப்படல. இப்ப நம்ம வந்து ஒரு கோயில கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்ல அந்த கோவில கட்டக்கூடிய முறைங்கிறது வேற. இருந்தாலும், நம்ம வந்துட்டு கற்கோயில்கள் எப்படி இருக்கோ, அதே வடிவமைப்புல தான் அந்த கோயில்கள உருவாக்குறோம். இப்ப பேட்டரி கார் உருவாக்குறாங்க இல்லீங்களா? நமக்கு வந்துட்டு முன்னாடி அந்த பெட்ரோல் கார்லாம் உருவாக்குறப்போ, முன் பகுதியில பேனட்ல வந்துட்டு என்ஜின்னு ஒரு பகுதி இருக்கும். அத வச்சு தான் அந்த கார் ஓடும். அப்ப முன்பக்கம் பேனட்ங்கிறது மிக முக்கியமான ஒரு தேவை. அப்ப கார்ல பேனட் இருந்துச்சு.
எலக்ட்ரிக் கார்ல ஏங்க பேனட் இருக்கு? ஏன்னா, நமக்கு கார்னா பேனட் இருந்தா தான் கார்ன்னு மனசுல பதிஞ்சுச்சு. பேனட் இல்லன்னா நம்ம போய் யார் மேலயாவது இடிச்சுருவோம். அப்போ நமக்கு ஒரு பயம். அப்போ அதே பேனட்ட தேவைப்படாத எலக்ட்ரிக் கார்ல வைக்கிறோம் இல்லீங்களா? இங்க கோவில் இருக்கு. கற்கோயில்கள பார்த்தே நமக்கு பழக்கம். அப்போ இங்க வீடு கட்டுற மாரிலாம் கட்ட முடியாதுங்க. இங்க கற்கோயில் மாரியே நீங்க கட்டிக் குடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா? பழக்கம். கற்றவர்கள் முதன் முதலாக குடைவரை கோயில்கள உருவாக்குனப்போ, நீங்க திருச்சியில இருக்கக்கூடிய குடைவரை கோயில பார்த்தீங்கன்னா, அந்த குடைவரை கோயில வந்துட்டு மரத்தாலும், செங்கல்லாலும் கட்டப்பட்ட கோயில் மாதிரியே வடிவமைச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மரத்த வந்து பிளந்து வச்ச மாரி ஒரு அமைப்பு இருக்கும். கூரை போட்ட மாரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பெரிய கோயில் எல்லா கோயில்லயுமே முன்னாடி கூரை போட்ட மாரி, ஓடு போட்ட மாதிரி கல்ல செதுக்கியிருப்பாங்க. ஏன்னா, அவர்களுக்கு முன்பாக இருந்த கோயில்கள பார்த்து அவங்க அத உருவாக்குனாங்க. பழக்கம். இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மீகத்துல வந்துட்டு வழக்கத்தில் 2மே இருக்கு. அது தேவைப்படுதோ, தேவைப்படலையோ 2 விதமான ஒரு கருதுகோள்கள் இருக்கு. ஒன்று நம்பிக்கை சார்ந்த கருதுகோள்கள். இன்னொன்று கருத்தியல் சார்ந்த கருதுகோள்கள். இப்ப கருத்தியல் அப்படின்னு வர்றப்போ, ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுடைய நம்பிக்கை வந்து அவங்களுடைய கருத்துல வந்து எதிரொலிக்கும். இப்ப நம்ம வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறப்போ தெரியும். அந்த நாட்டோட மக்களோட நம்பிக்கை வந்து நம்ம நம்பிக்கையிலேருந்து அப்படியே வேற மாதிரி இருக்கும். இங்கேயே நீங்க மாநிலத்துல வந்து மாநிலங்களுக்கு இடையில பயணிக்கிறப்போ, அந்த மக்களோட நம்பிக்கை வந்து ரொம்ப வேறையா இருக்கும். இந்த மாநிலத்துல நான் வந்தோனே கவனிச்சேன். இந்த வேகத்துல தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, அதை விட ஓரளவுக்கு அதிகமான வேகத்துல இங்க பயணிக்க முடியுது. அத யாரும் தப்பா எடுத்துக்கிறது இல்ல. உங்க பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு, நீங்க அதே மாரி ஒரு 5 மைலுக்கு விட அதிகமா போனீங்கன்னா வண்டிய புடிச்சுருவாய்ங்க. இங்க மாநிலத்துக்கு மாநிலம் நம்பிக்கை வேறுபடுது இல்லைங்களா? அப்போ அந்த நம்பிக்கை வேறுபாடும் நமக்கு இடையில இருக்கும். இதுல அந்த தமிழர் இறை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர் இறையியல் என்பது நன்றியில் இருந்து உருதித்தது. நம்ம எதுக்கு வர்றோம் கோயிலுக்குன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்ல வர்றோம். நமக்கு ஒரு குழந்தை பொறந்துட்டு, போய் மொட்டை போடுவோம். ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம். அது நடந்தோனே வந்து காவடி எடுப்போம். இல்லீங்களா? இப்ப நமக்கு வந்துட்டு கடவுள காட்டுறது குழந்தைகிட்ட வந்துட்டு உங்க தாத்தா, பாட்டி காட்டுற மாதிரியான ஒரு முறை. கடவுள பார்த்துக்கப்பா, அப்பாவ கும்பிட்டுக்க, தாத்தாவ கும்பிட்டுக்க, கோவிலுக்கு போ அப்படின்னு சொல்றது நமக்கு ஒரு முறை. ஏன் பண்றோம்னா, அந்த கடவுளால நம்ம நல்லா இருக்கோம். நல்லா இருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்ல வர்றோம். வரக்கூடியவர்கள் வந்து கடவுள் கிட்டக்க நம்ம பெருசா எதாவது எதிர்பார்க்கிறோமான்னா, பெருசா எதிர்பார்ப்பு கிடையாது. பெருசா நமக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. கடவுள் கிட்ட ஒரு விழாவுக்கு வர்றப்ப நம்முடைய முறைகளின் அடிப்படையில். ஆனா இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சுன்னா, கடவுள் வந்துட்டு உன்ன குடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. நம்ம பெறக்கூடிய இடத்துல இருக்கிறோம். கடவுளே எனக்கு அத குடு. முதல் வேண்டுதல். கடவுளே அவனுக்கு அத கொடுக்காத. 2வது வேண்டுதல். கடவுளே அவன்கிட்ட இருந்து அத எடுத்துரு. இது 3வது வேண்டுதல். இன்னைக்கு வேண்டுதல்ங்கிறது மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்துல கடவுளே எனக்கு நீ இத குடுத்துட்ட. இந்த உடல நீ குடுத்துருக்க. இந்த உயிர நீ குடுத்துருக்க. இந்த உலகத்த நீ எனக்கு குடுத்துருக்க. ஒரு குடும்பத்த குடுத்துருக்க. நன்றி என்று வந்த மனிதர்கள், இன்னைக்கு வந்து கடவுளே நீ எனக்கு எதுவுமே குடுக்கல. கடவுள் எதுவுமே குடுக்கலன்னா, நம்ம எப்படி மனித உருவத்துல பிறந்தோம்? அப்ப நம்முடைய நம்பிக்கை வந்து பஞ்சபூத தத்துவம் தானே. அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துலன்னு நம்புறோம். இப்ப அண்டத்துல இருக்கக்கூடிய நெருப்ப கடவுள் நமக்கு குடுக்கலன்னா நமக்கு எப்படி பசிக்கும்? பசிக்காது இல்லைங்களா? பட்டினத்தார் பாடுவார்ல, "முந்தி தவங்கிருந்து 3 நாளளவும் தொந்தி சரிய சிவனை ஆதரித்து, சுமந்து பெற்ற தாயார் தமக்கு எரிய தரும் ஊட்டுவேன். முன்னை தீ அடி நானும் மூழ்கி விட்டுருவேன்." அந்த தீ நம்ம வயித்துல இருக்கிறதுனால தானே நமக்கு வந்துட்டு எல்லாமே செரிக்குது. அப்ப நாம வந்து பிரசாதத்த தின்னுகிட்டே, அத செரிச்சுக்கிட்டே, கடவுளே நீ எதுவுமே எனக்கு குடுக்கல. இல்லீங்களா? அப்ப கடவுள் ஏதோ ஒண்ணு கொடுத்தால, அதை நாம் பெற்று இருக்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம்ங்கிற இடத்துல இருந்து மாறி, நம்ம என்ன பண்றோம்னா, கடவுள் நமக்கு எதுவும் குடுக்கல. நம்ம கேட்டா அவர் நமக்கு குடுப்பாரு. அப்படியும் அவர் குடுக்கலன்னா என்னன்னா, நம்ம பேரம் பேசணும். நீங்க மட்டும் இந்த வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள்ள இத குடுக்கலன்னா, நான் வேற கோயிலுக்கு போயிடுவேன். நடக்குதா இல்லையா? ம். அப்ப கடவுள் வந்து கோவில்ல இருக்கிறாரா? கார்ப்பரேட் நடத்திட்டு இருக்கிறாரா அவரு? கடவுள் கெடுக்கிறது. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு காலகட்டத்தில மனிதர்கள் கடவுளாக முயற்சி செய்தார்கள். இன்னைக்கு மனிதர்கள் கடவுளை மனிதர்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கடவுளுக்கு நம்ம நைக்கி ஷூ வாங்கி போட்டு விடல. அது ஒண்ணு தான் குறைச்சல். மத்தபடி நம்ம பண்ற எல்லாத்தையும் கடவுள் மேல வச்சிர வேண்டியது.
ஒருத்தவங்க வேலை பார்க்காம இருப்பாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்டின்னா என்ன சொல்றதுன்னா, "எல்லாம் கடவுள் பண்ணதுப்பா. எனக்கு கிடைக்கல." வேலை பார்த்து ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கிட்டீங்க. "எல்லாம் கடவுள் பண்ணதுன்னு" யாராவது சொல்லியிருக்கோமா? யாராவது? கடவுள் தான் எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டாரு. கடவுளால உங்க ப்ரமோஷன தடுக்க முடியும்னா, உங்க இன்கிரிமென்ட்ட வந்து அவரு போட்டுருக்க முடியுமா? முடியாதா? இல்லீங்களா? அப்ப கடவுள நாம எப்படி பார்க்கிறோம் அப்டின்னா, நாம் தினமும் நீர் பாய்ச்ச வேண்டிய ஒரு பூந்தொட்டியாக பார்க்காமல், நம்முடைய குப்பைகளை குப்பை தொட்டியாக கடவுளை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது தமிழர்களுடைய இறையியல், மெய்யியலுக்கு மிகவும் எதிரான ஒரு கருத்தியல். ஜப்பானிய நாட்லலாம் பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வுங்கிறது தான் மனிதனுடைய வாழ்நாளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே அது வந்து அவங்க வாழ்நாள்ல அதிகரிக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்துட்டு நீங்கலாம் மீன்லாம் கடையில வாங்கி சாப்பிடுறவங்க இருப்பீங்க. மீன்ல கடல்ல இருந்து பிடிச்சப்பட்ட மீன் வந்து விலை அதிகமா? அல்லது தொட்டியில வளர்க்கப்பட்ட மீன் விலை அதிகமா? அதே மீன் தானே! அதே தண்ணி தானே! கடலா இருந்தா என்ன? தொட்டியா இருந்தா என்ன? சொல்லுங்க. என்ன வேறுபாடு? கடல்லயும் நம்ம என்ன வேணாலும் கலக்குறோம். இல்லீங்களா? நம்ம அதெல்லாம் இங்க இங்க உட்கார்ந்து விவரமா பேச முடியாது. பசிபிக் பெருங்கடல்ல கப்பல்ல போனீங்கன்னா தெரியும். குப்பைகளால இன்னைக்கு தீவுகளே உருவாகி இருக்கு கடல்ல. குப்பை தீவுகள் இன்னைக்கு. அப்போ நம்ம தண்ணி எப்படி சுத்தமா இல்லையோ, அது மாரி கடலும் சுத்தமா இல்ல. என்னன்னா, கடல்ல இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு நிம்மதி. நாம தொட்டியில வளர்க்கிற அந்த மீனுக்கு நிம்மதி இல்ல. வந்துட்டு அருங்காட்சியகங்கள்ல டால்பின்லாம் கொண்டு வந்து வேடிக்கை காட்டுறாங்க இல்லீங்களா? கடல்ல இருந்தால் இருக்க வேண்டும். ரொம்ப காலம் இருக்கக்கூடிய அந்த டால்பின்கள், இங்க வந்து வேடிக்கை காட்டுறப்போ 6 மாதத்திலேருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள இறந்து போகுது. இறந்து போகுது. என்ன காரணம்னா, ஒரு மீன் நம்ம வந்து ஒரு தொட்டிக்குள்ள வளர்க்கிறப்போ, அதனுடைய நிம்மதி போகுது. அதன் மூலமா குன்றுது. ஜப்பான்ல ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறப்போ ஒரு 1 வாரம் கழிச்சு தான் கரைக்கு கொண்டு வருவாங்க. இப்பயும் அந்த முறை தான் இருக்கு. இப்படி கொண்டு வரக்கூடிய மீன் வந்துட்டு, ரொம்ப தாமதமா பிடிச்ச மீனுக்கு சுவை இல்ல. ஏன்னா ஜப்பான்ல அவங்க மீன வந்து பச்சையாவே சாப்பிட்டு பார்ப்பாங்க. சுவை இல்ல. பிடிச்சுட்டு உடனே கடலுக்கு வந்தாங்கன்னா, சுவை அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு நாள்ல கடலுக்கு வந்தா அவங்களுக்கு லாபம் இல்ல. அப்ப எப்படி இத சரி பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ, அவங்க என்ன முறைய கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய தொட்டி வச்சு, அதுல பிடிச்ச மீன போட்டு, அந்த மீனை வேட்டையாடக்கூடிய பண்பு இருக்கிற இன்னொரு மீனையும் போடுறாங்க. போட்டோம்னா அந்த மீன் வந்துட்டு இத வேட்டையாட பாக்குது. மீன்கள் தப்பிச்சு போகுது. ஒரு மீன் இறந்து போகுது. ஆனா மத்த மீனுக்கெல்லாம் நான் தப்பி பொழச்சுட்டேன் பாரு, அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அப்ப இந்த மீன்கள கரைக்கு கொண்டு வரப்ப, இந்த மீன் ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய உடல்ல வந்து அந்த நச்சு இல்ல. ஒரு மீனுக்கு ஒரு சிக்கல் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா, மனிதர்களாகிய நாம சிக்கலே இல்லாம நல்லா இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கிறோம்? இன்னைக்கு இந்த நாட்டுல வந்திருக்கிறோம். இந்தியாவுல இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு போறப்ப என்ன வேண்டிப்பாங்கன்னா, கடவுளே அமெரிக்காவுக்கு போணும். வர்றப்ப அப்படிதானே வேண்டிட்டு இருந்தீங்க. அமெரிக்கான்றது அடுத்த சொர்க்கம். இல்லீங்களா? அங்க போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன சட்டை நான் அமெரிக்கால போய் வாங்கிக்கிறேன் போ. போயிட்டு வந்துட்டு இந்த வீட்ட நான் வாங்குறேன்னா எங்கேய்யா பார்ப்போம்? சொர்க்கமா தானே நாம எல்லாருமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். இல்லீங்களா? அப்ப இந்த அமெரிக்காவுக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஏன் பெருசா மாறல? ஏன்னா அமெரிக்காவுக்கு நம்ம மனசையும் தூக்கிட்டு வந்துட்டோமே! இல்லீங்களா? அப்ப நம்முடைய மனம் சரியாக இருந்தா, அந்த ஊர்லயே நிம்மதியா இருந்திருக்கலாமா? வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப மனதை எப்படி சரி செய்வது என்பது ஒரு பெரிய கலை. புத்த சமயமாக இருக்கட்டும், சமண சமயமாக இருக்கட்டும், மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களுக்கு மனம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா புத்த சமயத்துல இருக்கிறவங்க, உயிரோட இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கும், போன உடலுக்கும் நடுவுல வேறுபாடு இல்லைன்னுலாம் பேசியிருக்காங்க. நீலகேசிங்கிற நூல்ல அத வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க. இதெல்லாம் ஒரு தத்துவமா? உயிரோட இருக்கிறவங்களும், இறந்தவங்களும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அப்படின்னு அவங்க கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா தமிழ் சமுதாயத்துல நமக்கு தொல்காப்பியர் காலத்துல இருந்து மனம்னு ஒண்ணு இருக்கு. "அவற்றோடு மனமே" அப்படின்னு தொல்காப்பியர் எழுதுறாரு. மனோ தத்துவ இயல்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிய வந்து என்ன சொல்றாங்கன்னா, உளவியல் அப்படின்னு எழுதுறாங்க தமிழ்ல. உளவியல் அப்படின்னா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அவரு பண்ணுவாரு இல்லீங்களா? அது பேரு உளவு. இல்லாட்டி காதலிக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்க? நம்மள கவனிக்கிறாங்களா இல்லையா? நாங்க மல்லிப்பூ பறிச்சுட்டு வந்திருக்கிறோம். 1/4 மணி நேரமா ஒண்ணுமே சொல்லலையேன்னு பார்ப்பாங்க இல்லீங்களா? அதுவும் உளவு தான். ஏன்னா திருக்குறள்ல வந்து உளவியல் 2 விதமாக பயன்படுத்தப்படுகிறது.
அப்ப இந்த சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து உளவியல்னு சொல்லக்கூடாது. அத உளத்தியல்னு சொல்லணும். உளத்து இயல். உள்ளம், அத உளம்னு தமிழ்ல குறிக்கி எழுதலாம். அந்த உளத்துக்கான இயல் வந்து உளத்தியல் அப்படின்னு நம்ம சைக்காலஜில சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய உளவியல் சிந்தனை என்பது ரொம்ப குறுகி போயிருக்கு. பெரிய அளவுல குறுகி போயிருக்கு. இன்னைக்கு நாம வந்து இறைவன எப்படி பார்க்கிறோம்னா, ஏடிஎம் மிஷின் மாரி பார்க்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு போய் அவர்கிட்ட இவ்வளவு வேண்டிட்டு, இவ்வளவு சாமிக்கு பண்ணிட்டோம்னா, அவர் நமக்கு பண்ணுவாரு. நம்முடைய நினைப்பு. ஒரு காலகட்டத்துல இறைவன் அப்படி பார்த்தாங்களா? கிடையாது. தினமும் தூங்க செல்றதுக்கு முன்பாக, கடவுளே இதெல்லாம் எனக்கு குடுத்தியே நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தூங்கி பாருங்களேன். நல்லா தூக்கம் வரும். ஏன்னா நான் அப்படிதான் ரொம்ப காலமா தூங்கிட்டு இருக்கேன். போயிட்டு இன்னைக்கு எனக்கு குடுத்ததுக்கு நான் அன்னைக்கு எவ்வளவு கடினமான நாளாக வேணாலும் இருக்கட்டும். எவ்வளவு கடினமா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு கடினமா இருக்கிறது நாளைக்கு நமக்கு நல்லதா இருக்குதா இல்லீங்களா? மனுஷங்களுக்கு வந்து அவ்வளவு அறிவு கிடையாதுல்ல. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பின்பாக என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒரு காலகட்டத்துல இதே அமெரிக்கா, அலாஸ்கா பகுதிய வந்து இணைச்சுக்கிட்டப்போ, தேவையில்லாத வெட்டி இடம் அது. அது வேணவே வேணாம்னு எல்லா மக்களும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவோட அதிகமாக எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய மாநிலம் எது? அப்ப ஒரு காலகட்டத்துல நம்ம எது வேணாம், தேவையில்லன்னு சொல்றோமோ, அது இன்னொரு காலகட்டத்துல பயன்படும். மான் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறப்போ அதோட கொம்போட அழக பார்த்து வியந்துகிட்டு இருக்கும். மானோட கால் அழகா இருக்கா என்ன? இல்ல. ஆனா ஒரு புலி தொரத்துச்சுன்னா கொம்பு உதவுமா? எது உதவும்? கால் தான் உதவும். அப்போ இயற்கைக்கு தெரியும். நமக்கு எது தேவை, தேவையில்ல அப்படின்னு இயற்கைக்கு தெரியும். நமக்கு தெரியாது. அப்ப இரவு போறப்போ, எனக்கு தேவையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு நன்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு அறிவு இல்ல. இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம்னா தூக்கம் வரும். சர்க்கரை நோய், பிபிலாம் வராது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம நெனச்சுப்போம். நான் வந்துட்டு வாரேன், இந்த நாள் கோயிலுக்கு வரேன். இவ்வளவு தட்சணை போடுறேன். அந்த விழாவுக்கு நான் பச்சை புடவ உனக்குன்னு புடவ கட்டிட்டு கோவிலுக்கு வந்தேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ணிட்ட தெரியுமா? அப்படின்னு சண்டை போடுறப்போ கடவுளுக்கு அதனால ஏதாவது நட்டம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். "நிலத்து அறைந்தான் கைப்பிழையாதற்று" அப்படிம்பாரு திருவள்ளுவர். இப்ப கோவத்துல வேகமா போய் நிலத்த அறையிறோம். நிலத்துக்கு வலிக்க போதா? யாருக்கு வலிக்கும்? நமக்கு தான் வலிக்கும். இல்லைங்களா? அப்ப தமிழருடைய இறையியல் என்பது என்னன்னா, நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். யாசகம் கேட்பதாக இருக்கக்கூடாது. இது 1வது செய்தி. 2வது என்னன்னா, இந்த இறையியல்ல அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கடவுள் தத்துவத்த? நாம் வந்து மற்றவர்களைப் போல கடவுளை வந்து அந்நியர்களாக பார்த்தது கிடையாது. கடவுள ஒரு சகோதரரா, ஒரு நண்பரா, ஒரு தந்தையா, ஒரு உறவாக பார்க்கக்கூடிய முறை நம்முடைய முறையாக இருந்திருக்கு. அப்போ நம்ம வந்து கடவுளுக்கு பெருசா சிறப்பா ஏதாவது செய்யணும்னு இல்ல. கடவுள் நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வரல. நம்ம வீட்ல ஒருத்தர். அப்ப நம்ம வந்து பூரா கொஞ்சம் சாப்பிடுறோம் அப்படின்னா, கடவுளே நீ இதுலேருந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வைக்கிறது தான் நம்முடைய மரபு. கடவுளுக்காக தனியா நம்ம சமைச்சு போடுறது கிடையாது. கடவுளுக்கு வந்து ஒரு காலகட்டத்துல நம்ம காடுகள்ல இருந்தப்போ, பூக்களும், இலைகளும் நமக்கு கிடைச்சுச்சு. பூக்களை வைத்து தான் நம்ம பூஜை செஞ்சோம். தங்கத்த வச்சு நம்ம பூஜை செய்யல. இல்லீங்களா? அந்த பூசை அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல. அது பூவினால் செய்யப்படக்கூடியது. கடவுள நம்ம வணங்குறப்போ, கடவுளுக்கு நம்ம நேரடியா ஏதாவது குடுக்க முடியுமான்னா முடியாது. இப்ப என்ன பண்றோம்னா, கடவுளுக்கு வச்சு படைச்சுட்டு, மனிதர்களுக்கு சாப்பாடு போடுறோம். கால்நடைகளுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்குறோம். இது எல்லாத்தையும் விட, இது எதுவுமே நம்ம பண்ண முடியல வாழ்க்கையில. என்னால வந்து கடவுள் கோவிலுக்கு வர முடியலங்க. ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு இலை குடுக்க முடியலங்க. ஒரு பூவ எடுத்துட்டு போய் பறிச்சு நம்ம பண்ண முடியலன்னா, பாக்குற வேலையில கடவுள நினைச்சுக்கணும். நீங்க வந்து இந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து அதுதான். ஒருத்தர் பானை செய்யக்கூடியவரா இருப்பாரு. அவர் வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு. முதல் வேலையாக ஒரு மலர வந்து களிமண்ல செஞ்சு வச்சுட்டு, கும்பிட்டுட்டு, அடுத்த வேலைய பார்த்துக்குவாரு. அவரு ஒரு நாயன்மார். ஒருத்தர் துணி வெளுக்கிற வேலை பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு சிவனடியாரோட துணியவாது வெளுத்து குடுப்பாரு. அவரு ஒரு நாயன்மார். ஒரு பெண் வந்துட்டு மாலை சரியா இருக்கா இல்லையான்ட்டு அவங்க சூடி பார்த்துட்டு அந்த மாலைய சிவனுக்கு போடுவாங்க. அவங்க வந்துட்டு தான் ஆண்டார். இல்லைங்களா? இவங்க வந்துட்டு பெரிய காரியம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சிறிய காரியம் தான். ஆனா இந்த சிறிய காரியத்தை தினமும் செய்வது என்பது பெரிய காரியம். புரியுதா உங்களுக்கு? அப்ப தினசரி நாம் நமது மனத நிம்மதியிலயும், ஒரு நடுநிலையிலயும் வச்சோம்னா மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்குமே தவிர, ஒரு நாள் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டா சரியா போயிடும்னு சொல்றதுக்கு கடவுள் ஒண்ணும் டாக்டர் கிடையாது. நம்ம எடுக்கிறது அப்பாயின்ட்மென்ட்டும் கிடையாது.
இல்லீங்களா? அப்ப இதையெல்லாம் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெய்யியல்ல ஏதாவது கேள்விகள் நமக்கு வருதுன்னா, நாம வந்து அத எதிர்கொள்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது மெய்யியல்ல 2 தரப்பும் இருக்கு. ஒரு பக்கம் கருத்தியல் தரப்பு. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் புராண தரப்பு. இந்த கருத்தியல் தரப்பு இருக்கு இல்லீங்களா? இதுலயும் சில புராணங்கள் இருக்கும். ஏன்னா கருத்துன்னு இப்ப தான் சொன்னீங்க. அடுத்து புராணம் அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கருத்தியல் தரப்பு வந்து முன்னோருக்கு நன்றி சொல்றது. முன்னோர் இறந்து போயிட்டாங்க. அவங்கள வந்துட்டு உட்கார்ந்து கும்பிட்டுட்டு, "எனக்கு இதெல்லாம் குடுத்துருக்கீங்க. உங்க வாரிசு இது. உங்களுக்கு இந்த உடை பிடிக்கும். நீங்க எடுத்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அத இன்னொருத்தவங்களுக்கு அவங்க சார்பா தானமா குடுக்குறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, நமக்கு சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதைகள் நம்மள ஏமாத்தணுங்கிறதுக்காகவோ, நமக்கு சப்ப கட்டணுங்கிறதுக்காகவோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கதைக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காலப்போக்குல நம்ம என்ன பண்ணுவோம்னா, காரணத்த விட்டுருவோம். செயல மட்டும் புடிச்சுக்குவோம். நம்ம பண்ற தப்பு அது. முன்னோர்கள் பண்ற தப்பு கிடையாது. ஒரு உபன்யாசகர் ஒவ்வொரு தடவ கோயில்ல உட்கார்ந்து பேசுறப்பயும், ஒரு பூனை குறுக்கால குறுக்கால போயிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்த தடவையிலேருந்து நான் பேச வரேன்னா, முதல் வேலையா அந்த பூனைய புடிச்சு கட்டி போடு. பூனை கட்டி இருந்துச்சுன்னா தான் நான் பேச வருவேன்ட்டு. புடிச்சு கட்டி போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உபன்யாசகர் இறந்துட்டாரு. இன்னொரு உபன்யாசகர் இருக்கிறாரு. "தம்பி நான் பேச வரவான்றாரு." "இருங்க. முதல்ல நாங்க பூனைய கட்டி போட்டு அப்புறம் உங்கள கூப்பிடுறோம்ன்றாங்க." சரி. பூனைய கட்டி போட்டாங்க வந்து பேசுனாரு. கொஞ்ச நாள்ல அந்த பூனை செத்து போச்சு. இப்ப இந்த உபன்யாசகருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா? இவர் சொன்னாராம், "முதல்ல பூனைய புடிச்சுட்டு வா, கட்டி போடு. அப்புறம் தான் நான் வந்து பேசுவேன்." அப்படின்னாராம். இப்ப சடங்குகள் எப்படி உருவாகுதுன்னா, இப்படிதான் சடங்குகள் உருவாகுது. ஒரு காலகட்டத்துல யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்த பண்ண வர்றாரு. நம்ம அந்த காரியத்த விட்டுட்டு அந்த சடங்க புடிச்சுக்கிறோம். சடங்க பிடிச்சுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, காலப்போக்குல அந்த சடங்கு என்பது காரியமாக மாறிவிடுகிறது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, உபன்யாசகருக்கு சம்பளம் ரூ. 1 பூனைக்கு பால் வாங்குறது ரூ. 1.5 ஆயிடும். நடக்குது இல்லீங்களா? ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, கோவில்கள்ல பெண் யானை தான் வளர்ப்பாங்க. தமிழ்நாட்டுல அதான் வழக்கம். ஏன்னா பெண் யானைகளுக்கு வந்து பெருசா மதம் பிடிக்காது. நமக்கு தெரிஞ்சது ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அளக்கணும்னா, அந்த யானைய கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த யானை நடக்கும். யானை வந்து ஒரே மாதிரி தான் அடி வைக்கும். அத வச்சு இந்த நிலத்த வந்து அளக்கிறதுக்கும் அந்த யானைகள வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. முன்னாடி நிலதானம் குடுக்குறப்பலாம் அந்த யானை தான் நிலத்த வந்து அளந்துகிட்டு வரும். இது ஒரு பக்கம். பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, போருக்கு பயன்படுத்துற ஆண் யானைகள நம்ம கோவில்ல வைக்க ஆரம்பிச்சோம். அடுத்ததாக நமக்கு நெறைய இசைகள் இருக்கு. கோவில்ல வாசிக்கிறதுக்கு ஒரு இசை இருக்கு. துக்க நாள்கள்ல வாசிக்கிறதுக்கு இசை இருக்கு. போர்க்களத்துல வாசிக்கிறதுக்கும் இசை இருக்கு நமக்கு. இதுல போர்க்களத்துல வாசிக்கிறதுக்குன்னு ஒரு இசை இருக்கு. ஒரு 50 பேர், 100 பேர் சேர்ந்து பிரம்மாண்டமா வாசிப்பாங்க. சீர்த்து எழும் உடம்பு. அந்த இசை நல்லா இருக்குன்னு அத நம்ம கோவிலுக்கு கொண்டு வரோம். ஒரு பக்கம் ஆண் யானைய நம்ம கோவிலுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் போர்ல அடிக்க வேண்டிய இசைய கோயிலுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப கோவில்ல என்ன நடக்கும்? எல்லா கோவில்லயும் இப்ப அதான் நடக்குது. இல்லீங்களா? அப்ப ஒவ்வொரு சடங்குக்கும் ஒரு வரலாறு இருப்பதை போல, நம்பிக்கைகளுக்கும் வரலாறு இருக்கு. இப்ப முருகன் என்ற ஒரு கடவுள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, முருகனை நம் முன்னோராக கும்பிடுறோம். வேற எந்த மக்களாவது கடவுள அவங்க முன்னோர்கள்ன்னு சொல்றாங்களா? இந்த மொழிக்கு இவர் தான் கடவுள். ஆங்கிலத்துக்கு இவர் தாங்க கடவுள். டிக்ஷனரி கம்பெனி ஓனர வேணா அவங்க சொல்லலாம். வேற யாரையும் சொல்றது இல்ல இல்லீங்களா? நாம தமிழின் கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள சொல்றோம். எனது முப்பாட்டன் அப்படின்னு முருகன சொல்றோம். ஆனா முருகன் அது மட்டும் தான் சொல்றோமா? கிடையாது. இன்னொரு பக்கம் நாம என்ன சொல்றோம்? முருகன் வந்து கார்த்திகை பெண்களால வந்து வளர்க்கப்பட்டவர். அவர் வந்து 6 முகமா பிறந்தாரு. கார்த்திகை பெண்களால அவர் வளர்க்கப்பட்டவர்ன்னு ஒரு கதை சொல்றோம். இன்னொரு பக்கம் முருகன வந்து நம்ம சொல்றப்போ, வந்து அவர் வந்து ஒரு பெரிய இப்ப வந்து பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றப்போ, படைத்தளபதிகள்ல நான் வந்துட்டு ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கந்தன்கிறவர் ஒரு பெரிய போர் வீரர் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றோம். முருகன் வள்ளியினுடைய கணவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். முருகன் தெய்வானையினுடைய கணவர்ன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் முருகன்கிறவர் முப்பாட்டனா, அல்லது தேவேந்திரனுடைய மனைவியை மணந்த ஒரு மாபெரும் தேவனா, அல்லது ஒரு குறத்தியை மணந்து கொண்ட சாதாரண மனிதனா, அல்லது 6 முகத்தோடு பிறந்த அவதாரமா, அல்லது மாபெரும் படைத்தலைவரா நமக்கு கேள்விகள் வருது இல்லைங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு காலகட்டத்துல நமக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கிறப்போ, நாம ஒரு நம்பிக்கையில ஒண்ணா இணைஞ்சோம். அல்லது இணைக்கப்பட்டோம். அப்ப என்ன நடந்ததுன்னா, சில கடவுள்கள் வந்து ஒன்றாக கலந்தாரு. இவங்களும் அவங்கள மாரி கடவுள் வழிபடுறவங்களும் 2 கடவுளும் ஒரே மாரி தான இருக்கு. 2 பேரும் ஒண்ணா ஒரே கடவுளா கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒண்ணா கலக்குறாங்க. இப்படி கலந்து தான் இன்னைக்கு இருக்கிற முருகனுடைய வழிபாடுங்கிறது உருவாகி இருக்கு.
மராட்டிய மாநிலத்தில் குமரன் என்ற ஒரு கடவுளை கும்பிட்டார்கள். குமரன் என்றால் திருமணம் ஆகாதவன் என்று பொருள். குமர கடவுள் கோயிலுக்கு வந்து இளம் பெண்கள் போக முடியாது. குமரன் வழிபாடு. இப்ப வந்து சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா, குமாரிங்க வச்சிருப்பாங்க. அந்த கோயிலுக்குன்னு நேர்ந்திடப்பட்ட பெண்கள் அவங்க திருமணமே செய்து கொள்ள மாட்டாங்க. நேபாளல அவங்க இருக்கிறாங்க. குமரன் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழர்கள் நம்ம குன்று நிலத்து மக்களாகிய நாம், குன்று நிலத்து கடவுளான முருகனை கும்பிடுறோம். அவருடைய மனைவி பேர் என்ன? வள்ளி. முருகனை கும்பிடக்கூடிய தமிழர்கள் வள்ளியை கும்பிடுறோம்ல. வடக்குல முருகனை வேற பெயர்கள்ல கும்பிடுறாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு வெளியில வள்ளிக்கு எத்தனை கோவில் இருக்கு? அவங்க வள்ளிய ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா முருகன் மட்டும் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. வள்ளிய ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல நாம வள்ளிக்கு தனியாக சந்நிதி வச்சு கும்பிடுகிறோம். தமிழ்நாட்டில் பொதுவாக பிராமணர்கள் வந்து தீ மிதிக்க மாட்டாங்க, காவடி தூக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ஆனா அதற்கு விதிவிலக்காக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல வள்ளி சந்நிதி இருக்கக்கூடிய கோயில்ல பிராமணர்கள் காவடி எடுக்கிறார்கள், தீ மிதிக்கிறார்கள். ஒரே ஊர்ல மட்டும். வள்ளிக்கு எடுக்கிறாங்க. அப்போ பிராமணர்களும் இங்க இருக்கிறவங்க வழிபடுறாங்க. திருப்பதி இன்னைக்கு வேற பெயர்ல ஒரு கோயிலா மாறிட்டு. அப்ப திருப்பதி கோயில்ல திருப்பதி மலையை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பெண்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? லட்சுமி. அந்த பகுதியில பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? தெரியலன்னா புஷ்பா படம் பாருங்க. கதாநாயகி பேர் என்ன? இப்ப முருகனை முருகனாக கும்பிடக்கூடிய எல்லா இடத்துலயும் வள்ளிக்கும் வழிபாடு இருக்கும். முருகன் இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வானியல் நம்பிக்கைகள் இருந்தது ஒரு காலகட்டத்துல. இப்ப வந்துட்டு நம்ம வானியல புரிய வைக்க கேட்டு என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு கதையா சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு. நம்ம வழக்கம் போல கதைய புடிச்சு கருத்து விட்டுருவாங்க. இந்த கதைகள் இருக்கு இல்லீங்களா? ஒரு செய்திய நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த செய்தி உங்களுக்கு புரியலன்னா, நான் ஒரு கதையா சொல்றேன்ல. இதுக்கு ஆங்கிலத்துல நிமோனிக் டிவைஸ் பேரு. கூகுள் பண்ணி பாருங்க. நிமோனிக் டிவைஸ் எதுக்கு பயன்படுதுன்னா, மனிதர்கள் நினைவு வைத்துக் கொள்ள முடியாத பெயர்களையும், எண்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு கதையை உருவாக்குறது நிமோனிக் டிவைஸ் அப்படின்னு பயன்படுது. இதுக்கு ஒரு ஆனா வழக்கமா பயன்படுத்துற உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இமயமலையோட உயரம் எவ்வளவு? நான் சொல்ல முடியுமா அப்போ? இப்ப நான் சொல்றேன். நீங்க இனிமே வாழ்நாள்ல மறக்க மாட்டீங்க. எங்க ஆசிரியர் எனக்கு இப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. இமயமலை ஒண்ணும் ரொம்ப உயரம்லாம் கிடையாது. 8 8ஆ 4 8 வச்சா இமயமலை வந்துரும் அப்டின்னாங்க. 8848 மீட்டர். நான் படிக்கிறப்போ இப்ப இமயமலையோட உயரம் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும். அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற மாரி. இப்ப இந்த வார்த்தைய மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இமயமலையோட உயரத்த எப்ப கேட்டாலும் உங்களுக்கு நினைவுக்கு வரும் இல்லைங்களா? நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து வாழ்க்கையில வானியல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது. சில காலம் கழிச்சு திடீர்னு அதே நாள்ல மழை பெய்யுது. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துல மழை திருப்பி திருப்பி பெய்யுதுன்னு மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கால சுழற்சிக்கு ஆண்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப அந்த ஆண்டுல எத்தன நாளு? திரும்ப அந்த காலம்லாம் எப்ப வரும்னு மனிதர்கள் பிரிச்சு பார்க்கிறப்போ, அதற்கு அவர்களுக்கு சூரியனோட துணை தேவைப்படுது. சூரியன் வான வீதியில எப்படி சுழன்று வருதுன்னு அவங்க பார்க்கணும். வானத்துல வந்துட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்டர், இங்கேருந்து 200 மீட்டர். இது ஹைவே, இது எக்ஸிட்லாம் போர்டு கிடையாது. வானத்துல நட்சத்திரம் மட்டும் தான் இருக்கும். அப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நட்சத்திரத்தலாம் பார்த்து, அத 27 நட்சத்திரங்கள வந்து ஒரு பிரிவு வைக்கிறாங்க. சில நட்சத்திரங்கள் வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். சித்திரைன்றது ஒரு நட்சத்திரம். அதுக்கு ஒரு பேரு. ரேவதிங்கிறது 32 நட்சத்திரம். 32யும் சேர்த்து தான் ரேவதின்றது. இப்ப சதயம்ங்கிறது எத்தன நட்சத்திரம்? 100. சதம் அடித்தார்ன்னு சொல்றோம்ல கிரிக்கெட்ல. அப்ப சதயம்னா எத்தன? 100 நட்சத்திரம். 100 நட்சத்திரம் இருக்கிற கூட்டத்துக்கு சதயம் அப்படின்னு பேரு. அப்படியாக நட்சத்திர கூட்டத்துக்கெல்லாம் பேர் வச்சு, நம்ம வானியல கணிச்சோம். அப்படி கணிக்கிறப்போ 6 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு கார்த்திகை என்று பெயர். இப்ப 6 நட்சத்திரம் இருக்கிற கூட்டம் கார்த்திகைன்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்களா? எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? 27 நட்சத்திர கூட்டம் இருக்கு. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள நம்ம எண்ணி முடிக்கணும்னா 2 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். ஒண்ணொண்ணு எண்ணி முடிக்கிறதுக்கு. அப்ப இந்த நட்சத்திர கூட்டத்த உங்களுக்கு சொல்லணும்னா, அது கதையா சொல்றாங்க. கார்த்திகேயன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 6 இடங்கள்ல தீப்பிழம்பா பிறந்தாரு. அவர சேர்த்து நம்ம கார்த்திகேயன்னு கும்பிடுறோம்னு சொல்றப்போ, 6 நட்சத்திரம் சேர்ந்தது கார்த்திகைன்னு உங்களுக்கு நினைவு இருக்குமா? அப்ப இதுலேருந்து கார்த்திகேயன்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையும் நம்முடைய வழிபாட்டோடு சேர்ந்து கொள்கின்றது. அப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய வழிபாடு. அப்ப அடுத்த முறை யாராவது இதெல்லாம் புராணம், கற்பனை அப்படின்னு சொன்னாங்கன்னா,
இது வந்து புராணம், கற்பனைன்னு மட்டுமே நீங்க ஒதுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு வானியல் இருக்கு. வானியல்ங்கிறது புராணமோ, கற்பனையோ கிடையாது. வானியல்னு ஒண்ணு இல்லாம, நாம் வந்து 5000 ஆண்டுகளாக ஆண்டுகள் உயிரோடு இருக்க முடியாது. தமிழர் இனம் என்பது 3345வது ஆண்டிலே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது என்பதும், 5100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் காலக்கணக்கை பயன்படுத்துகிறோம் என்பதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. அப்ப இவ்வளவு நீண்ட காலம் இருக்கிற இனத்துக்கு நிறைய கால கணிதங்கள்லாம் இருக்கும். அந்த காலகணிதத்தை உங்களைப் போல கல்வி அறிவு இல்லாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களது முன்னோர்கள் கதைகளாக சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த கதைகளையும் நாங்கள் வழிபாட்டோடு பயன்படுத்திக் கொண்டோம். அதுவும் சேர்ந்ததுதான் இந்த இறையியல் என்று நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் முதலில் இறையியலை படிக்க வேண்டும். எனவே இறையியல் என்பதை வெறும் ஆன்மீகம் என்று மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல், ஆன்மீகத்தை கேள்வி கேட்பது அபத்தம் என்று ஒரு நம்பிக்கை சார்ந்து மட்டுமே நிற்காமல், இறையியலை மன மேம்பாட்டிற்கான ஒரு பகுதியாகவும், அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய ஒரு பகுதியாகவும், முன்னோர்கள் நமக்கு விட்டு வைத்த உண்மையான சொத்தின் மிச்சங்களாகவும் நாம் கருதினால் மட்டுமே நமது அடுத்த தலைமுறைகளும் நமது இறையியலை பின்பற்றும். இல்லை என்றால் நமது இறையியல் பிறரால் கேலி செய்யப்படும் என்ற கருத்தை மட்டும் முன்வைத்து, இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்து கேட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா மன்னர் மிக்க நன்றி. ஆம், கோயில்களுக்கு எதற்கு வரணும்னு இன்னைக்கு நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சுவாமி அவர்களே. இங்க கூட நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் டைரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு நான் எவ்ரிடே அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து ஐயா சொன்னது. அந்த நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கோயில் இருந்தாதான் நம்மலாம் இங்க வர முடியும். அதனால தான் நம்ம கேட்கிறோம். அந்த நன்றியை செலுத்துறதுக்காக இந்த கோயில்களுக்கும் நம்ம நிறைய கோயில்கள் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு. ஐயா வந்து நல்ல சொல்லிக் கொடுத்தது. ம். அர்ச்சனை பண்றவங்க, நெய்விளக்கு ஏத்துறவங்க வந்து ஸ்பான்சர் பண்றவங்க. Any Archana sponsors, please come to the front desk. பிரசாதம் இருக்கு. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு போங்க எல்லாரும். எவ்ரி சாட்டர்டே நாங்க மகாபிரசாதம் ஸ்பான்சர் பண்றோம். அது ஒவ்வொரு டெவோட்டிஸும் ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ நீங்க மகாபிரசாதம் ஸ்பான்சர் பண்ண விரும்புறவங்க வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல பே பண்ணி ஸ்பான்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கேன் நிமிஷம். நல்லா இருக்குங்க நிமிஷம். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை